அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகிற போது நான் சொல்லுகிற விளக்கம் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் எடுத்த முடிவில் அவர்களுக்கே ஒரு அச்சமும் இருக்கிறது, ஐயமும் இருக்கிறது. இது நம்ம நல்ல முடிவா, நம்ம எடுத்தது சரியா தவறா, தவறு செய்து விட்டோமா என்றெல்லாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்க வைப்பதனால் இப்படி ஒரு விளக்கத்தை பொதுவெளியிலே அளிக்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள், அல்லது எனக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதிமுக மீது நமக்கு எந்த பகை உணர்ச்சியும் கிடையாது, வெறுப்புணர்ச்சியும் கிடையாது. அவர்கள் திராவிட தலைவர்கள், அதாவது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்கிற அந்த வரிசையிலே இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் என்பதனால் இதை பேசுகிறேன். இல்லை என்றால் இதை பற்றி நான் பேசப்போவதில்லை. பாஜகவோடு இருந்தபோது நான் பேசியிருக்கிறேனா, தேமுதிக பாஜகவோடு இருக்கிற போது பேசியிருக்கிறேனா, அல்லது மற்ற சில கட்சிகள் இன்றைக்கு பாஜகவை நட்பு பாராட்டுகின்றன, அந்த கட்சிகளை பற்றி நான் ஏதேனும் பேசுகிறேனா? அவர்களை பற்றி நான் எதுவும் பேசுவதில்லை. அதிமுகவை இன்னும் நான் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் என்று நம்புவதால், ஜெயலலிதா வழிநடத்திய இயக்கம் என்று நம்புவதால், பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பொதுமக்களிடையே உறுதி எடுத்துக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய ஒரு கட்சி என்பதனால், இன்றைக்கும் அந்த இயக்கத்தை ஒரு தோழமை இயக்கமாக கருதுவதனால் இந்த கருத்தை சொன்னேன். அவ்வளவுதான். உமக்கும் நமக்கும் எந்த தோழமையும் வேண்டாம் என்று அவர்கள் கருதினால் நான் அதை பற்றி பேசப்போவதில்லை.